வணக்கம். இது நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் தாரணி தங்கராஜா. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச இளைஞர் மாநாடு ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம். குருணாகல் போலீஸ் கான்ஸ்டபிள்கள் கொலை தொடர்பில் விரிவான விசாரணை. பொதுக்கர விபத்து தொடர்பான இறுதி விசாரணை அறிக்கை கிடைத்தவுடன் குற்றமுழைத்தவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை. மக்கள் விடுதலை முன்னணி தொடர்பில் அமைச்சர் விமல் வீரவங்ச கருத்து. இனி விரிவான செய்திகள். சர்வதேச இளைஞர் மாநாடு ஹம்பாந்தோட்டை மாகம் ருகுணுபுர சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இன்று ஆரம்பமாகியது. சர்வதேச இளைஞர் மாநாடு தொடர்பான தகவல்களுடன் ஹம்பாந்தோட்டையிலிருந்து இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். ஹம்பாந்தோட்டை மாகாம் ருகுணுபுர சர்வதேச மாநாட்டு மண்டபத்திலிருந்து உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திக்கின்றோம். இன்று பிற்பகல் 12:30 அளவில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய தலைமையிலேயே உலக இளைஞர் மாநாடு இனிதே ஆரம்பிக்கப்பட்டது. இந்த மாநாட்டு மண்டபத்தில் தற்போது அந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்விற்காக உலகில் பல நாடுகளைச் சேர்ந்த, குறிப்பாக 150க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த இளைஞர் யுவதிகள் மிகவும் ஆர்வத்தோடு வந்து கலந்து கொண்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக இங்குள்ள கலாச்சார நிகழ்வுகளை அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு கண்டுகளித்ததை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, 20 நாடுகளுக்கும் மேற்பட்ட இளைஞர் விவகார அமைச்சர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, ஐக்கிய நாடுகளுடைய மகா சபையின் தலைவர், அதே போல ஐக்கிய நாடுகளுடைய செயலாளரை பிரதிநிதித்துவப்படுத்தி அவரது இளைஞர் பிரதிநிதி ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமை விசேட அம்சமாகும். எனவே இன்றைய தினம் அங்குரார்ப்பண நிகழ்வு இந்த மேடையில் மிகவும் கோலாகலமாக ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு 1 மணி தியாலம் வரை இடம்பெற இருக்கிறது. அதற்கு பிறகு அமைச்சர்களுடனான கலந்துரையாடல் நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து எதிர்வரும் 10ஆம் தேதி வரை இந்த உலக இளைஞர் மாநாடு இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. எனவே இது தொடர்பான அனைத்து தகவல்களையும் முக்கியமான கட்டங்களை உங்களுக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடாக வழங்க நாம் காத்திருக்கிறோம். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக ஹம்பாந்தோட்டை மாகாம் ருகுணுபுர சர்வதேச மாநாட்டு மண்டபத்திலிருந்து ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். குருணாகல் தம்புள்ளை பிரதான வீதியின் வெள்ளவதி பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த 2 போலீஸ் கான்ஸ்டபிள்கள் கடத்தி செல்லப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். மற்ற போலீஸ் கான்ஸ்டபிள் காயமடைந்த நிலையில் குருணாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோகன கூறினார். அரகம இப்பாகம பகுதியை சேர்ந்த கான்ஸ்டபிள் ஒருவரே இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். குருணாகல் பிரதம நீதவான் ரவீந்திர பிரேமரத்னவினால் இன்று முற்பகல் நீதவான் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் குருணாகல் சட்ட வைத்திய அதிகாரி அஜித் ஜெயசேனவும் விசாரணைகளில் கலந்து கொண்டிருந்தார். உயிரிழந்த கான்ஸ்டபிளின் சடலம் குருணாகல் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளுக்காக 6 போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோகன குறிப்பிட்டார். பொதுகர ரயில் விபத்து தொடர்பிலான இறுதி விசாரணை அறிக்கை கிடைத்தவுடன் குற்றமிழைத்தவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்த விபத்து தொடர்பிலான விசாரணைகளுக்காக 2 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே பொது முகாமையாளர் BAP ஆரியரத்ன தெரிவித்தார். முதலாவது குழு பொத்துகர பகுதிக்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அவர் கூறினார். 2 ரயில்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் ரயில்வே திணைக்களத்திற்கு 168 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் சம்பவம் தொடர்பில் 5 ஊழியர்கள் பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் நிறைவுகாண் மருத்துவவியல் தொழில் வல்லுநர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். 3 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுப்பதாக நிறைவுகாண் மருத்துவவியல் தொழில் வல்லுநர்கள் ஒன்றியத்தின் பிரதான செயலாளர் சமன் ஜெயசேகர் குறிப்பிட்டார்.
ஆய்வுகூட தொழில்நுட்பவியலாளர்கள், மருந்தாளர்கள், கதிரியக்க நிபுணர்கள், உடற்குற்ற சிகிச்சையாளர்கள் என 5 துறைகளைச் சேர்ந்த நிறைவுகாண் மருத்துவவியல் உத்தியோகத்தர்கள் 1100 பேர் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். எதிர்க்கமைய யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை, அனுராதபுரம் மற்றும் பொலன்னறுவை போதனா வைத்தியசாலைகளிலும், மன்னார், வவுனியா பொது வைத்தியசாலைகளிலும், அந்த மாகாணங்களின் அனைத்து மாவட்ட வைத்தியசாலைகளிலும் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. தமக்கான பதவி உயர்வுகள் கடந்த 8 வருடங்களாக வழங்கப்படவில்லை என நிறைவுகாண் மருத்துவவியல் தொழில் வல்லுநர்கள் ஒன்றியம் குறிப்பிடுகின்றது. எவ்வாறாயினும் அவசர சிகிச்சைகளை மாத்திர முன்னெடுக்க உள்ளதாக ஒன்றியத்தின் பிரதான செயலாளர் மேலும் கூறினார். தொடர்ச்சியாக பெய்யும் மழையினால் 5 மாவட்டங்களில் விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை இன்று மாலை 6 மணி வரை அமுலில் இருக்கும் என தேசிய கட்டட ஆய்வு நிலையம் தெரிவிக்கின்றது. மதுரை, நுவரெலியா, கண்டி, கேகாலை மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நிலையத்தின் மண் சரிவு அபாயம் மற்றும் ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் RMS பண்டார குறிப்பிட்டார். பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வெள்ளவாய வீதியின் 34ஆம் கட்டை பகுதிக்கு அருகில் நேற்று மாலை இடம்பெற்ற மண் சரிவினால் அந்த வீதி மூடப்பட்டுள்ளதாக RMS பண்டார தெரிவித்தார். இதேவேளை புத்தளம் மாவட்டத்தில் பெய்த கடும் மழையினால் 90 பேர் இடம்பெயர்ந்து பாதுகாப்பான இடங்களில் தக்க வைக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்தது. இடம்பெயர்ந்துள்ள மக்களுக்கான சமைத்த உணவு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாக நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொட்டிபிலி தெரிவித்தார். அத்துடன் சில வீதிகளின் போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அதிக மழை காரணமாக தற்போது நீர்த்தேக்கங்கள் சிலவற்றின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் ஜானகி மீகஸ்தென குறிப்பிட்டார். இதேவேளை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. புத்தளம் முதல் கொழும்பு மற்றும் காலி ஊடாக மாத்திரை வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 70 தொடக்கம் 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம் என திணைக்களத்தின் கடமை நேர வானிலை அதிகாரி M. சாலிகன் குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு மக்கள் விடுதலை முன்னணியின் ஒத்துழைப்பும் கிடைத்ததாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் அமைச்சர் விமல் வீரவங்ச தெரிவிக்கின்றார். தேசிய சுதந்திர முன்னணியின் 2வது பொதுசபை கூட்டத்தின் போதே அமைச்சர் இதனை கூறினார். சுகததாச உள்ளரங்க விளையாட்டரங்கில் தேசிய சுதந்திர முன்னணியின் 2வது பொதுசபை கூட்டம் நேற்று மாலை நடைபெற்றது. இதன்போது 12 பிரேரணைகள் நிறைவேற்றப்பட்டன. அதிகார பகிர்வு கொள்கையை சிரம் தாங்கியிருந்தவர்களின் ஒத்துழைப்பு பேரளவில் மாத்திரமே கிடைத்தன. தேசிய கொள்கையை அரச கொள்கையாக மாற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொண்ட சக்திகள் அன்றைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் 50க்கு 50 என்ற நிலையில் இருந்த வெற்றி வாய்ப்பை வெற்றியாக மாற்றின. அவர்களே வெற்றிக்கான நிலைமையை உருவாக்கினர். தேர்தல் போட்டி ஆரம்பமான போது 2 வேட்பாளர்களிலும் யாருக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை அனுமானிக்க முடியாத நிலைமையே இருந்தது. இன்று எத்தகைய மாறுபட்ட கருத்துக்களை வகித்தாலும் மக்கள் விடுதலை முன்னணி அன்று வெற்றியை உறுதி செய்து சரித்திரம் முக்கியத்துவம் வாய்ந்த கடமையை நிறைவேற்றியது. உள்நாட்டு அபிலாஷைகளுக்கு அமைய செல்லும் பயணத்தை விடுத்து வெளிநாட்டு நிகழ்ச்சிகளுக்கு அமைய முன்னெடுக்கப்படும் பயணத்தில் இணைய இங்குள்ள எந்த ஒரு அரசியல் சக்தியாலும் முடியாது. அத்தகைய ஒரு பயணத்தை நாங்கள் ஈடுபட மாட்டோம். சர்வதேச ஊடகவியலாளர் தினத்தை முன்னிட்டு நேற்று கொழும்பில் விசேட நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வை சுதந்திர ஊடக அமைப்பும் இலங்கை பத்திரிகை நிறுவனமும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தது. ලංකාවේ ජනමාධ්‍යවේදීන් විශාල පිරිසක් ජ්‍යෙෂ්ඨ මාධ්‍යවේදීන් ද ඇතුළුව விசேஷம் லசந்த விக்ரமதுங்க. இலங்கையில் சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் உட்பட பல ஊடகவியலாளர்கள் குறிப்பாக லசந்த விக்ரமதுங்க, சிவராம் மற்றும் நிமல்ராஜன் ஆகியோர் தொழிலுக்காக தமது உயிரை அர்ப்பணம் செய்தனர். இதனை ஊடக நிறுவனங்கள் பல தாக்கப்பட்டு பல உடைமைகள் அளிக்கப்பட்டன. நாட்டில் ஊடக சுதந்திரத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள ஊடகவியலாளர்கள் அச்சமில்லாது தொழிலை செய்வதற்கும் ஊடகவியலாளர்கள் என்ற வகையில் தமது தொழிலை மேற்கொள்வதற்கும் அனைத்திற்கும் முன்னதாக நாட்டில் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவது அவசியமாகும். තමන්ගේ කටයුතු කරගෙන යාමට නම් අපි අද විශ්වාස කරන විදිහට අන්සියලටම පෙර මේ රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදය යලි තහවුරු කිරීමේ අවස්ථාවක් තියෙනවා. සෑම රටකම ස්වෛරී හිමිකම් සහ ස්වයං පාලනය නොකලසු යුතු බවට සැලකිය යුතු වේ. රටක් සතු වැදගත් නොවත්කම වනුයේ ඒ රටවැසියන් විසින් ප්‍රකාශයට කරන්න වෙන
அனைத்து வரப்பிரசாதங்கள், கடமைகள் மற்றும் பொறுப்புகள் போன்றவற்றை ஒரே அளவில் அனுபவிக்க அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் என்ற வகையில் அனைவரும் ஒன்றிணைந்து அரசாங்கத்தை நிர்வகிக்க வேண்டும். அரசாங்கத்தின் தீர்மானங்கள் மற்றும் தீர்மானத்தின் செயற்பாடுகள் வெளிப்படையானதாக அமைய வேண்டும். இவை மீறப்படும் சந்தர்ப்பத்தில் சிவில் சமூகத்தின் முன்னிலையில் நாம் தலை குனிய வேண்டும். ஆனால் உங்களுக்காக கண்ணீர் சிந்த போவது யார்? ஆகவே நாங்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்தது. எமக்கு செவிசாய்க்க யாரேனும் ஒருவர் உயிரோடு இருக்கலாம். ஆகவே நாங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் ஆபத்தான நித்திரையில் எழுந்து எதிர்கால சந்ததியினருக்கு பதிலளிக்க தயாராக வேண்டும். අපි නිරත වී සිටින භයානක නින්දෙන් අවදි වෙමු. ඉපදී සිටින හෝ ඉපදින්නට අනාගතයේ පරම්පරාවට පිළිතුරු සැපයීමට අපි සූදානම් වෙමු. இதுடன் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. எமது மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.